பிறன்பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞால தரம்பொருள் கண்டார் கமிழ். அப்படினா பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பாருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரே பேதையாரு. அப்படினா அறத்தை விட்டு தீநெறிய நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. விழுந்தாரின் வேறல்லர் மந்த தெழுந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். அப்படினா ஐயமில்லாமல் தெரிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் காண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. துணையராயினும் என்னான் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ். அப்படினா தினையுளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும். எளிதென இறப்பானை என்றும் வெளியாக நிற்கும் பழி. அப்படினா இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறித்தவர் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான். வகை பாவம் அச்சம் பழி என நாகும் மிக வாவாமில் இறப்பான் கண். அப்படினா வகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிற மனைவியிடத்து நெறித்தவரி நடப்பவன் இடத்தில் இருந்து நீங்காவா. பெண்மை நயவாத்தவன். அப்படினா அறத்தின் இயல்போடு பாருந்தியில் வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவன் பெண் தம்மையை விரும்பாதவனே. தன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரண் என்றோ ஆண்டவொழுக்கு. அப்படினா பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமாகும். நலக்கரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறக்குரியார் தோல் தோயாத்தார். அப்படினா கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவரின் தோரை பாருந்தாதவரே ஆவர்.